ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த லாக் வீடியோவில் நேச்சுரலாக உங்களுக்கு ரெயின்போ காமிச்சிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய நேச்சுரல் ஸ்னோவை காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவுமே பனி தாங்க. காலையில் 8, 9, 10 இந்த 3 மணி நேரமும் பனி கலையவே இல்லை. சூரிய வெளிச்சமே இல்லை பாருங்கள். அதாவது நைட்டு ஃபுல்லாகவே இந்த பனி இருக்கும் தான், இருந்தாலும் காலையில் கலைஞ்சிரும் பனி. 10 மணி வரைக்குமே இந்த பனி அப்படியே இருக்கிறது தாங்க என்னால் நம்பவே முடியல. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். எனக்கு அங்கே பாருங்கள், சன்லைட்டே கண்ணுக்கு தெரியல பாருங்கள். சூரியன் வருது, இருந்தாலும் அந்த சூரியனே மறைக்கிற மாதிரி இந்த பனிமூட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு சூழ்ந்துருக்கு. அவ்வளோ அழகாக கொடைக்கானல் மாதிரி இருக்குது பார்க்கவே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த நேச்சுரல். உண்மையிலேயே இந்த மாதிரி உண்மையான நேச்சுரல் சீனரிஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். நான் பார்க்குற இயற்கை அதிசயங்களை உங்களுக்கும் நான் காட்ட முடியுதுல்ல, அதனால தான் எனக்கு அதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. என்னோடய சந்தோஷம் வந்து எனக்குள்ளே போகாமல் உங்களுக்கும் ஷேர் பண்ணணும். அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணணும். ஜென்ரலாகவே எனக்கு இந்த நேச்சுரல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த லாக் வீடியோலேயே உங்களுக்காக நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புது ஷேப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 காட்ட போகிறேன். இது வந்து என்னோடய ஃப்ரெஷ் பியூர் கான்க்ரீட் சாண்ட். இந்த சாண்டை வந்து நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம். இது வந்து பில்டிங் வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண் தான் இது. அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேருந்து நாங்கள் கேட்டு வாங்கிட்டு வந்த மண். இதில் சிமெண்ட்டும் ஆட் ஆகிருக்கு, சிமெண்ட் சாண்டும் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து தனியாக பிரிக்கணும். அதெல்லாம் பிரித்து இன்றைக்கி ஆல்ரெடி நான் கொஞ்சம் தனியாக பிரித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த கோணிப்பையிலையும் கொஞ்சம் இருக்குது. முடிஞ்சால் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இல்லைனா வந்து டுட்டோரியல் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த சாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வாங்க இப்போ ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று பார்க்கலாம். இப்போ வந்து அந்த மண்ணை நான் தனியாக பிரித்து பக்கெட்டில் கொட்டி வச்சுட்டேன். ஓகேங்களா. இதில் வந்து கிரிட்டி பெரிய பெரிய ஸ்டோன்லாம் இருந்துச்சு பார்த்திங்களா, அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு செமி கிரிட்டியும் தனியாக எடுத்துகிட்டு வெறும் நைஸ் 0 சைஸ் சாண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் இல்லை நான் பக்கெட்டில் தனியாக எடுத்துருக்கேன். இது வந்து ஏதாச்சும் இது வரைக்கும் நான் லேயர் டெக்ஸ்சர் பண்ணதே இல்லை. அந்த லேயர் டெக்ஸ்சர் பண்ணுறதுக்காக இந்த பக்கெட் சாண்டு தனியாக இருக்குது. ஆல்ரெடி என்னோடய ஓல்டு இதுதான் அந்த
தனியாக எடுத்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸ், அதை விட பெரிய ஸ்டோன்ஸும் அந்த சைடு கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அந்த ஆர்ட் ஷேப் வந்து என்னுடைய கான்க்ரீட் சாண்டு தான், ஃப்ரெஷ் கான்க்ரீட் சாண்டு அது. இது என்னோடய ஃபேவரட் கிரிட்டி ஸ்டோன். இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நல்லா வெயிலில் ட்ரை ஆகிடுச்சு. இது நல்லா செம்மையாக இருந்துச்சு டெக்ஸ்சரு. இது வந்து என்னோடய ரெட் பிரிக் சாண்டு. இதுவும் பிரிக் சாண்டு, ஆனால் சாஃப்ட் கிரிட்டி பிரிக் சாண்டு. இதுவும் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு டெக்ஸ்சரு. இதுவும் என்னோடய கான்க்ரீட் சாண்டு தான். இது வந்து எர்த்தி சாண்ட் கிரிட்டி ஸ்டோன் டெக்ஸ்சர். இது எர்த்தி சிமெண்ட் கிரிட்டி ஸ்டோன் டெக்ஸ்சர். இது சிமெண்ட்டு மட்டும் இருக்கும், இதில் சிமெண்ட்டு ப்ளஸ் ஸ்டோன் இருக்கும். ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிறது சாண்டு ப்ளஸ் ஸ்டோன் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ரூம் உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே ஒரு வியூ பாருங்கள், ஒரு பிளேஸ் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்ன தான் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் இந்த இடம் மட்டும் இப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறதுனால அரேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அடிக்கடி. இப்போ ரூம் உள்ள வந்து நம்ம எல்லா டெக்ஸ்சருமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜிம் சாக் வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 days ஊறட்டோன்னு ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். இது வந்து என்னோடய பிளாக் சார்கோல் டெக்ஸ்சரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் சாண்டு டெக்ஸ்சரு. சாண்டு, அது ஒயிட் சாண்டு, ஆனால் சிமெண்ட் இல்லை, சாண்டு. அது ரொம்ப நாளாக பண்ணாமல் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெட் கிறிஸ்பி சாண்ட், பிளாக் சார்கோல், அண்ட் தென் எல்லோ கிரிட்டி சாண்ட். இது பிங்க் சாண்ட், பிங்க் ஸ்லாப் பண்ணியிருக்கேன் திஸ் டைம். இது என்னுடைய ஃப்ளஃபி ராக் சிமெண்ட் சாண்டு, ஃப்ளஃபி ராக் சிமெண்ட் சாண்டு. இது அடுத்தது இருக்கிறது வந்து என்னோடய ஓல்டு சிமெண்ட் சாண்டு. இது வந்து என்னோடய எல்லோ கிரிட்டி டெக்ஸ்சர். எல்லோ இது வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணவே இல்லை இந்த டெக்ஸ்சரை. இப்போ தான் எனக்கு கரெக்ட் ஃபார்முக்கு வந்துருக்கு, அதனால் இதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணேன் இந்த எல்லோ கலர். இது வந்து என்னோடய ஓல்டு சிமெண்ட் சாண்டு. சிலிண்டரும் ஸ்லாபும் பண்ணியிருக்கேன். இந்த தின் ஸ்லாப்ஸ் எல்லாமே என்னோடய ஓல்டு சிமெண்ட் சாண்டு தான். அப்புறம் அங்கே இருக்கிறது வந்து இன்னும் பிளாக் சார்கோல் லாங் ஸ்லாப், பிளாக் கிரிட்டி சார்கோல். இது செமி சிமெண்ட் சாண்ட், ரொம்ப நாளாக க்ரமிங் பண்ணாமல் இருக்குது. இதனோட ஸ்கை ப்ளூ, அது ஃப்ளஃபி ராக் சாண்டு பேக் சைடு இருக்கிறது. முன்னாடி இருக்கிறது செமி கிரிட்டி. இது வந்து அன்றைக்கி மறுநாள் ரெக்கார்டிங் பண்ண வீடியோ. இது ஒரே நாளில் எல்லா லாக் வீடியோவுமே என்னால் கவர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே எடுத்த லாக் வீடியோ தான் இது. டோட்டலாகவே எல்லா ஷேப்ஸுமே மாறி இருக்கும். ஏன்னா நான் ஃபைனலாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு வீக்லி ஒன்ஸ் எல்லா டெக்ஸ்சருமே 1 டேயில் க்ரம்லிங் பண்ணி முடிச்சிடுவேன். க்ரம்லிங் பண்ணி முடிச்சுட்டு உடனே அதை வந்து மறுநாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டியூட்டோரியல் பண்ணி வச்சுருவேன், நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி தான். ஏன்னா சன்லைட் அதிகமாக ஆகிடுச்சு. இந்த வாரத்துலேருந்தே சன்லைட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஷேப்ஸ்லாம் டெக்ஸ்சர்ஸை உடனே க்ரம்லிங் பண்ணி முடித்த உடனே அன்றைக்கி நைட்டே டியூட்டோரியல் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ ரெக்கார்டிங் முடிச்சாச்சு. ஆனால் அந்த டெக்ஸ்சர்ஸை வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இது எல்லாமே நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். சம்டைம்ஸ் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டாலும் நான் வந்து இதெல்லாமே எனக்கு கோல்டன் வீடியோ. இதெல்லாம் இந்த டெக்ஸ்சர்ஸை நான் சாதாரணமாக க்ரம்லிங்கை விட இந்த லாக் வீடியோவை ரொம்ப ரசிப்பேன். ஏன்னா எனக்கு எல்லா டெக்ஸ்சர்ஸும் பிளாக்காக அழகாக அரேஞ்ச் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு டெலீட் பண்ண மனசு இல்லை. கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக இது எல்லாமே இன்றைக்கி லாகில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஜென்ரலாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அது ஒரு விதமாக கலர்ஸ் வரும், ஆஷ் கலர், க்ரே கலர் அந்த மாதிரி வரும் சாண்ட் டெக்ஸ்சர்ஸ்லாம். ஆனால் அதுவே ஈரமாக இருக்கும்பொழுது அதில் தண்ணியோடு நம்ம பார்க்கும்போது அவ்வளோ பிளாக் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும். எனக்கு அந்த ஷேப்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நான் டெக்ஸ்சர்ஸ் நல்லா இருக்கும்போது அதை நான் அடிக்கடி வீடியோ எடுத்து வைப்பேன், நமக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னோடய ப்யூர் ஒயிட் கிரிட்டி சிமெண்ட்டு ப்ளஸ் சாக் ரெண்டுமே இருக்குது இதில். இதை வந்து எஸ்டர்டே நான் வீடியோ போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால 3 or 4 வீடியோஸ், 1 or 2 வீடியோஸ் எடிட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் போட வேண்டியதாக இருக்குது ஒயிட் டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பாருங்கள், இது எல்லாமே வேறு ஷேப்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு லாகில் பார்த்தது வேறு ஷேப்ஸு, இப்போ பார்த்தது வேறு ஷேப்ஸு. வீக்லி ஒன்ஸ் என்னோடய ஷேப்ஸு மாறும். கண்டிப்பாக எனக்கு 1 வாரம் எடுக்கும் அது டுட்டோரியல் பண்ணி ட்ரை ஆகி மறுபடியும் அதை நான் டுட்டோரியல் பண்ணுறதுக்கு எனக்கு 1 வீக் கண்டிப்பாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் வீக்கில் இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சு, இப்போ நான் பவுல் ஷேப்பாக மாற்றிருக்கேன். அப்படின்னா அதை வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு நான் வேறு டுட்டோரியல் பண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
அந்த சிலிண்டர் ஷேப்பும் க்ரம்லிங் பண்ணிவிட்டு வேறு ஷேப் பண்ணியாச்சு. பியூர் சிமெண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் என்னோடய டெக்ஸ்சர்ஸ்லாம் வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்குது அப்படிங்கிறத. இந்த மல்டி டெக்ஸ்சர் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக நல்லா ட்ரை ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு க்ரம்லிங் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், ஆனால் டெக்ஸ்சர்ஸ் சீக்கிரம் ட்ரை ஆகாது. இப்போது என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ட்ரை ஆகிடுச்சு, ஆனால் என்னால் க்ரம்லிங் பண்ண முடியலை. ஸோ சன்லைட் அவ்வளோ ஹெவியாக இருக்குது. அவுட்டோரில் வச்சு பண்ணும்பொழுது அது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு 2 டேஸ் தேவைப்படுது. இந்த ஏஎஸ்எம்ஆர் ஒர்க் ப்ளேஸை வந்து நான் கொஞ்சம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் ஈவினிங் டைமில் வந்து க்ரம்லிங் பண்ணலாம், ஏன்னா இதுக்கப்புறம் ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக ஈவினிங் டைமில் க்ரம்லிங் பண்ணால் தான் ஓரளவுக்கு கரெக்டாக நமக்கு செட் ஆகும் டைமிங்ஸு. இந்த சன்லைட்டில் நம்ம உட்காந்து ஒன்றுமே பண்ண முடியாது, தேவையில்லாமல் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் ஆகிடும். அப்படி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி ரூம் உள்ள போட்டு ரூமில் வச்சு தான் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் ப்ராசஸிங் லேட் ஆகும், டக்குன்னு காயாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் லாக்